அன்புரை வந்து நீங்கள் ஸ்டன்னில் சொல்லவே வேணாம். அவர் விக்ரமில் வந்து மிரட்டியிருப்பாங்க. ஸோ அவருடைய டைரக்ஷனில் கமல் இருக்கும்போது அவருடைய மேக்கிங் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். லோகேஷ் கனகராஜ் 4 படம் தான் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பேசக்கூடிய டைரக்டராக மாட்டார். மார்க்கெனர் தொகுதியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு ரியல் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை உருவாக்கிது. அப்படியே இப்போ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் கமல் கூப்பிட்டு ஒரு படத்தை கொடுக்குறாரு. கமல் வந்து ஒருத்தர் கொடுக்குறன்னு சாதாரணமாக தரமாட்டார். 1965 வச்சாங்க. சரி, அந்த ஜோனில் வேண்டாம்னு சொல்லி பராசக்தியை வைக்கலன்னா, இந்த பக்கம் பராசக்தியை வச்சோன்னா அந்த பக்கம் விஜயானந்தி விளம்பரம் கொடுக்குறாங்க. கங்குவாவுடைய மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்ததுனால கதை இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. கோடியில் இறக்கவும் முடியாது. சூர்யாக்கா படம்ல கதைக்குள்ளே சூர்யா தான் ஓடும். இந்த வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் வரப்பட்ட வாடிவாசல் வந்து ஒரு அருமையான ஒரு கதையை, அந்த வேல்பாரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பட் டிவிகேல போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க நல்ல நண்பர்கள். விஜயும் திரிஷாவும் நண்பர்கள் தான். கமல் அவர் வந்து ஏஐ படிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ கமல் அவர்கள் வந்து அடுத்தது தக் லைஃப்க்கு அப்புறம் வந்து அன்பரியும் மாஸ்டர்ஸ் அவங்களோட படத்துல நடிக்க போறாங்க. ஸோ வந்து அவர் அந்த ஏஐ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு கதை வச்சிட்டு இருக்காரு. அந்த கதையை சொல்லி அதை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கதை எப்படி இருக்கும் சார்? கதை டிஸ்கஷன் அமெரிக்காவில் தான் நடந்துச்சுமா. ஓ, அமெரிக்கால தான் நடந்ததுங்களா? ஓகே. அதான் வேற யாரையுமே கூப்பிடல கமல். அன்பருவுக்கு நேராக ஃபோன் வச்சு அமெரிக்கா புறப்பட்டு வந்துட்டாங்க. இப்போ அவர் அங்கே இருக்கும்போது அன்பருவுக்கு போயிட்டு அங்கே தான் டேல ஃபுல்லாக ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு ஈவினிங் ஆனோட ஜாலியாக வாக் பண்ணுறது, டீ சாப்பிட்றது, ஹோட்டலுக்கு போகிறது, இப்படின்னே பேசி 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 அந்த கதையை உருவாக்கப்பட்டது. ஸோ கமல் சொன்ன ஒரு நாட்டு இருந்து அன்பறிவை பார்த்துட்டு நீங்கள் வந்து டாம் குரூஸ் படமோ, மிஷன் இம்பாசிபிள் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல், வில் ஸ்மித் ஸ்டைலில் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் ஏஐ டெக்னாலஜியோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்கார் கமல். அன்பறிவை வந்து நீங்கள் ஸ்டன்னில் சொல்லவே வேணாம். அவர் விக்ரமில் வந்து மிரட்டியிருப்பாங்க. ஸோ அவருடைய டைரக்ஷனில் கமல் இருக்கும்போது அவருடைய மேக்கிங் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பியூட்டிஃபுல்லாக ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க. அதை இதுக்கு முன்னாடி அன்பறிவுக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே அவருக்கு அதாவது டைரக்ஷன் பண்ணால் இதுதான் ஃபஸ்ட் படம். ஆனால் ஏற்கனவே வந்து 2 மேட்டரில் வந்து அவர் டைரக்ஷன் பண்ண போய் மிஸ் ஆகி வந்தது. அதில் டோட்டலாக அவர் அப்செட் ஆனாங்க. ஓகே. ஒரு படம் வந்து எடுத்துட்டிங்கன்னா லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும் 2 பேர் ஹீரோ வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண அன்பறிவு. அதுதான் பண்ணுறது மாதிரி ஒரு டாபிக் போச்சு. அது ஏதோ ஒரு இதில் அனிருத்து கொஞ்சம் பிஸியாக இருந்தார், அவர் டைரக்ஷன் இருக்கார் அப்படின்னு அந்த படம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. சரி, தாமதமாதே அடுத்து என்ன பண்ணலாம் போது நம்ம டான்ஸ் மாஸ்டர் ராவா லாரன்ஸ் அவருக்கு ஒரு கதையை சொல்லி அது பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு வாரம் ஷூட்டிங்கும் போச்சு. ஒரு வாரம் ஷூட்டிங் பேர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அன்பரியோட மேக்கிங் ஸ்டைலாம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அவர் ஒரு டைரக்டர் இல்லையா லாரன்ஸ், பட் நல்ல மனிதர், அருமையான மனிதர், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான். பட் என்னென்னா அந்த டைரக்ஷன் பண்ணும்போது அன்பரி கிட்டே கூட இந்த மேக்கி நல்லா இருக்குமா, அப்படி இப்போ நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு லாரன்ஸுடைய அந்த இன்வால்மெண்ட் அதிகமாக போகும். அப்போ என்ன இருந்தால் ஒரு டைரக்டர்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அவங்க மேட்டில் தலையிடுறது வந்து அவ்வளோ சரி இருக்காது இல்லையா. அதனால் அந்த ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாள் வரைக்கும் ஷூட்டிங் நடந்து அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதை அன்பரி பண்ணல. டோட்டலாக அப்செட்டாக இருக்கும்போது தான் கமல் ஒன்றும் பயப்படாத நான் இருக்கேன் பார்த்துக்கலான்னு சொல்லுவார். பார்த்துக்கலான்னு மேட்டர் சொல்லி தான் அன்பர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி நான் உனக்கு படம் பண்ணுறேன் நீ பண்ணுன்னு சொல்லும்போது தான் அமெரிக்காலே டிஸ்கஷன் பண்ணாங்க. ஃபுல்லாக அமெரிக்காவில் டிஸ்கஷனே முடிச்சு கதையை உருவாக்கிட்டு இப்போ சென்னை வந்துட்டாங்க. சென்னை வந்து அடுத்த மாதம் மார்ச்சில் ஷூட் பண்ணுறது மாதிரி பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஜிவிஎம் அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து 25 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவரோட படங்கள்லாம் வந்து பார்த்தாலே ஒரு லவ் அண்ட் வேற மாதிரியான இருக்கும். ஸோ அவரோட ஜேர்னியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, நல்லா வரும்போதே மின்னலேன்னு ஒரு படத்தை கொடுத்து சிவஜிபி படம் கொடுத்தாரு. நல்ல அருமையான ஒரு லவ் சப்ஜெக்ட் கொடுத்தாங்க. ஸோ நல்ல ஒரு டெக்னிக்கலான ஒரு டைரக்டர். அது அதில் மறுப்பதற்கே இல்லை. எல்லாருக்குமே ஒரு சர்க்கிள் வரும். அவருக்கு ஒரு சின்ன சர்க்கிள் வந்தது. தனுஷோட போகிறான்னாங்க, அது ஃப்ளாப் பண்ணோன்னா அது ஒரு டாபிக் போச்சு. அப்புறம் அவர் ஆக்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுது. இல்லைன்னா நீங்கள் வேட்டையாடு விளையாடலாம் பார்த்தீங்கன்னா கமல் வச்சு சூப்பர் ஹிட் டூப்பர் ஹிட் படங்கள் லிஸ்ட் எல்லாமே வேறு ஜோனலில் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃபைட்டிங்கான லவ் ஸ்டோரி, ஆக்ஷன் பிளாக்கு எல்லாம் பண்ணு. அவர் ஆக்டிங் போகிறார். அடுத்து ஆக்டிங் போகும்போது வந்து படங்கள் பண்ணுறதுக்கான டைமிங் அவருக்கு இல்லாமல் போகுது. அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அந்த கேப் போது வந்து இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இண்டஸ்ட்ரியில் ஒரு கேப் விட்டாங்கன்னா அடுத்த சீட்டில் வந்து உட்கார ரெடியாக இருப்பாங்க. ஆமாம் சார், அது என்னமோ கரெக்ட் தான். ஆமாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டைரக்ட் நிறைய வர ஆரம்பிச்சு. அப்போது இவங்களுடைய ஸ்டேட்டஸ் அது கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகுது. ஃபேட் அவுட் ஆகும்போது அவங்க வந்து நல்லா படம் பண்ணிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் 4 படம் தான் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பேசக்கூடிய டைரக்டராக மாட்டாங்க. அடுத்தடுத்தவங்க பின்னாடி ரெடியாக நிற்கிறாங்க. நீங்கள் நடக்கலைன்னா தள்ளி விட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இவர் கேப் விட்டதுனால வந்து அவர் ஆக்டிங்லேயும் பிஸியாக இருக்கார். மொத்தம் தெலுங்கு, மலையாளம், தமிழ் பயங்கர பிஸியாக இருக்கார். இதுக்கிடையில் ரஜினி சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார். ரஜினி சாருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லி ரொம்ப பிடிச்சி போய்
ரஜினி சாரும் பண்ணலாம் டிசைட் பண்ணாங்க, கூலி பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இந்த கேப்பில் தான் கூலி, இந்த ஜெயிலர் 2க்கு இந்த கேப்பில் பண்ணலான்ட்டு பண்ணும்போது தான் ஸ்கிரிப்ட் ரஜினி சார் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஜிவிஎம் ஒரு இது வரைக்கும் படம் பண்ணலை, அவர் லிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் எவர் கிரீன் ஃபிலிம் அது. அப்போது வேட்டையாடு விளையாட்டு கம்பளை வச்சு மெகா ஹிட் கொடுத்தவர். இந்த கதை பிடிச்சிருக்கு, பண்ணலாம் டிசைட் பண்ணாங்க. பண்ணலாம் டிசைட் பண்ணும்போது திடீர்னு வந்து ரஜினி சார் இப்போ இது பண்ண வேண்டாம், அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன்னு ஜிவிஎம் சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னா, கலைப்புலி தானு தான் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு பிளான் பண்ணி போச்சு. பிளான் போகும்போது அப்போ கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அடுத்த படம் வந்து தானு இல்லை நான் ஒரு கதை இருக்குது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி பண்ணும்போது கபாலி பண்ணாங்க. ஆமாம்மா, கபாலி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வந்து ஒரு இது அசைன்மெண்ட் அது. அப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுது. அது மிஸ் ஆகும்போது வந்து சரி அடுத்து ரஜினி சாரை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. லாஸ்ட் இயர் கூட ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு மேட்டர். ஆனால் ஒன்று மிஸ் ஆனால் திரும்பி சேர்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய ரஜினியோடது. ஏன்னா பியூட்டிஃபுல் கதை அது. ஜிவிஎம்முடைய லைனப் இஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரெக்கார்ட் பண்ணவர் தான். இப்போ வந்து அவருடைய டைரக்ஷன்ல இப்போ மலையாளத்தில் டாமினிக் அப்படின்ற ஒரு படம் வந்து போயிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு அங்கே வரவேற்பு இருக்கு சார்? இல்லை, வரவேற்பு வந்து பெரிய லெவலில் இல்லை, ஆனால் கொஞ்சம் பாசிட்டிவானதான் ஒரு மேட்டராக தான் இருக்குது. இப்போ மார்க்கோவும் பனியும் இங்கே 2 படமும் கலக்கிக்கிட்டு இருக்காது. அதில் டொமினிக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனல்னு சொல்லி தகவல் தான் வந்திருக்காது. அதை பட்டு பெஸ்ட்டு டைரக்ட், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கொடுக்குறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. ஓரளவு பாசிட்டிவான ஆன்சர். சார், இப்போ ஜிவிஎம் அவர்கள் பற்றி இவ்வளோ இது சொன்னோம். ஆனால் இப்போ என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்காரு, நடிப்பிலும் வந்து அவருடைய திறமையை காமிச்சிட்டு இருக்காரு. ஆனால் எப்போ திரும்பி கோலிவுட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி கொடுப்பாருன்றது தெரியல. அதை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். இல்லை, கண்டிப்பாக கொடுப்பாருமா. ஏன்னா ஒரு கேப் இருக்கு, அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் நிறையா இருந்துட்டு. மணிரத்னம் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கும் கரண்ட் அப்டேட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு டோட்டல் நியூ ஃபேஸ் வச்சு தான் லவ் சப்ஜெக்ட் பண்ண போகிறாங்க. அதில் லவ் சப்ஜெக்ட் பண்ணுறதுக்குன்னா ஒரு டேலண்ட் வேணும். ஆமாம், அது சும்மா சாதாரணமாக யாரும் பண்ண முடியாது நீங்கள். அதனால் ஜிவிஎம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி தான் அழகாக வச்சுருக்காங்க. தமிழுக்கு கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கு இடையில தேவையில்லாமல் தனுஷை பற்றி ஒரு மேட்டரை பேசி அந்த ஒரு டாபிக் வந்து ஓடிட்டுருக்கு. ஜிவிஎம் வந்து ஒரு டாட் வச்சுட்டு பண்ணிட்டாங்க. அது ஒரு மேட்ரு போகுது அவர். ஸோ கண்டிப்பாக விரைவில் வருவார். அது மேட்ரு அருமையான ஒரு லவ் சப்ஜெக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ஒரு ஆக்டர் வந்து அவர் பேரே மாற்றிட்டு இப்போ இருக்காரு. ஜெயம் ரவின்ற பேர் வந்து ரவி மோகன்ற ஒரு இதில் வச்சிருக்காரு. ஸோ அவரோட இந்த படம் நம்ம டாடா டைரக்டர் இருக்காருங்களே கணேஷ் பாபு அவர்கள், கராத்தே பாபுன்ற ஒரு படம் வந்து இப்போ இயக்குறாங்க. இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவருடைய லைஃப் ஸ்டோரி அப்படின்றவங்க சொல்கிறாங்களே, அது உண்மைங்களா? மார்க்கேனர் தொகுதியில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு, ஒரு ரியல் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை உருவாக்கிருக்கீங்க. அந்த டீச்சரே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மிரட்டியிருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அண்ணாடிஎம்கே உடைய அந்த அதாவது சட்டசபை செட்டப் தான் போட்டிருப்பாங்க. நாசரு இந்த பக்கம் கேஎஸ் ரவிக்குமார், ஆப்போசிட்டில் ரவி மோகன். ஜெயம் ரவிங்கும் போது வந்து ஒரு சாதாரணமாக இருந்தது, ரவி மோகன் மாற்றினதுக்கப்புறம் ஒரு பவர்ஃபுல்லாக வர்றது மாதிரி எல்லாத்துக்கும் தோணுது. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சட்டசபையில் என்ன மாதிரி ஒரு ஆக்டிவாக இருந்து ஃபோர்ஸாக இருந்தாரோ அந்த மாடுலேஷனில் தான் ரவி மோகன் இப்போ பண்ணியிருக்காரு. ஆர்கேனரில் நடந்த ரியல் கேரக்டர் ஒருத்தர் இருக்காங்க. அது மேபி நீங்கள் சொல்கிறது மாதிரி சேகர் பாபாவும் இருக்கலாம். பட் ஆனால் அது ஒரு ரியல் கேரக்டர். அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் அந்த கதையை உருவாக்கி பண்ணியிருக்காங்க. படமும் ரொம்ப அருமையாக வந்திருக்காங்க. ரவிமோகனுடைய இப்போ அப்கமிங்கில் வரப்போகிற லிஸ்ட்டில் கராத்தே பாபும் சரி அண்ட் இந்த பராசக்தியும் சரி மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பிரேக். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த 2 படங்கள் வந்து அவரோட கரியர்லேயே மாஸ் கொடுக்கும் அப்படின்றீங்களா? வில்லனாக வர்றாரு, அதில் ஹீரோ. அதில் நீங்கள் இதில் வந்து எஸ்கே பாராட்டியே தீரணும். ஏன்னா அவர் ஒரு சீனியர் தான். ரவிமோகன் சீனியர், இப்போ வந்தவர். இவர் பேரை ஃபர்ஸ்ட் படமாக ரவிமோகனை பேரை போடுங்கன்ட்டாரு. நீங்கள் அந்த டிசைன்லேயே ஃபர்ஸ்ட் லுக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐபால் இருக்கும். ஐபாலே ரவிமோகனுடைய ஐபால் தான். அது எஸ்கே ஒரு நார்மலாக இருப்பாங்க. அதை ஸோ அவர் சீனியருக்கு ஒரு மரியாதை கொடுத்து வளர்த்து விட்றான்னு எஸ்கே பாராட்டலாம். அதை பட் கேரியரில் வந்து ரவிமோகன் கேரியரில் வந்து 2 படமே இப்போ அது ஒரு டாப் லெவலில். சார், ரவிமோகன் அடுத்து இப்போ எஸ்கே சொன்னோடனே தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கே அவர்கள் வந்து இண்டஸ்ட்ரி வந்து 13 இயர்ஸ் ஆகுது. ஸோ மெரினான்ற படம் மூலியமாக அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ இப்போ 13 வருஷம் ஆகுது அவர் இண்டஸ்ட்ரி வந்து. லாஸ்ட்டாக அமரன் படம் அவருக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்தது. ஸோ இப்போ அவர் எடுக்கிற லைன் அப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸ்டோரிஸ் எல்லாம். ஸோ அவரோட இது எப்படி இருக்குது சார்? அவரோட ஜேர்னி பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, மிகப்பெரிய வளர்ச்சிங்க. ஷார்ட் பீரியடில் வந்து எங்கேயோ போய் உட்காந்து கண்டிப்பாக டாப் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டார். 1 to 5 உள்ளே வந்துட்டார். அது வந்து சாதாரணமாக கிடைக்காது. அவரோட உழைப்பு கிடைச்ச வெற்றி தான் அது. கதையும் ஒரு சாய்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கதையாக தான் வரும். தனுஷ்னால எதிர்நீச்சலில் ஒரு ரோல் ஒன்று பண்ணாங்க, காக்கி சட்டை. அப்படியே இப்போ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் கமல் கூப்பிட்டு ஒரு படத்தை கொடுக்குறாரு. கமல் வந்து ஒருத்தர் கொடுக்குறோன்னு சாதாரணமாக தரமாட்டார். அவருடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலில் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 200 கோடி மேலே செலவு பண்ணி பண்ண ஒரு படம் அது. அது ஒரு 300 கோடி மேலே கலெக்ஷன் ஆகிட்டு இன்றைக்கி எஸ்கே கேரியரில் மிகப்பெரிய கேரியர் ஆகிடுச்சு. அவரோட லைனப்பில் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அந்த சீட்டில்
லிஸ்ட்டில் வந்துட்டார் சுருக்கமாக சொல்லணும். ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை சார்? எஸ் கண்டிப்பாக. ஸோ இப்போ பராசக்திக்கு அப்புறம் நம்ம எஸ்கேக்கு அடுத்த ப்ராஜெக்ட் ஏதாவது லைனப்ல இருக்குங்களா? நிறைய இருக்குங்க. 2-3 வருஷத்துக்கு டேட்டே இல்லைங்கிறாரு. ஐயோ அந்த அளவுக்கு பிஸி ஆயிட்டாருங்களா? டேட் இல்லை, 100 கோடி ரூபா சம்பளம். வா, அதான் சொல்லிட்டீங்களா, எங்கேயோ போயிட்டார். இப்போ தனுஷே 50 கோடி தான் வாங்குறாரு, அவர் 100 கோடி. ஸோ தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஏன்னா ஓடுற குதிரையாக இருக்காரு. அதனால் வந்து இப்போ எஸ்கேவோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி. அது பராசக்தியும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தினுடைய ஒரு மைய கருத்து தான் அது. ராஜேந்திரன்ற ஒரு கேரக்டர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி தான் சுதா ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முரளி சன் இருக்கார் இல்லையா, அதர்வா, அவருக்கு ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். ஸோ இந்த 3 பேருமே 3 விதமான ரோலில் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பராசக்தி வந்து அடுத்தது அமரனுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஹிட் கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா கதை அந்த மாதிரி கதைக்கலாம் எப்போயுமே ஒரு ரியல் எடுத்து தான் சுதா அவங்க பண்ணுவாங்க. இது 1965 நடக்கிற ஒரு மேட்ரு தான் இது. முதல் புராணம்னு ஒரு டைட்டில் வச்சாங்க. அப்போ அது அது ரொம்ப அந்த காலத்து ஒரு மேட்ரு போட்டுருக்கு, புராணம் பற்றி சொல்கிறாங்களா அப்படின்னு நினச்சிடுவான்ட்டு 1965 வச்சாங்க. சரி அந்த ஜோனில் வேண்டாம்னு சொல்லி பராசக்தியை வைக்கலான்னா, இந்த பக்கம் பராசக்தி வச்சோன்னா அந்த பக்கம் விஜயானந்தி விளம்பரம் கொடுக்குறாரு, பராசக்தி அவர் உட்காந்து செல்லில் கொடுக்குறாரு. இது என்னோட பெரிய குழப்பம் இது. பட் ஆனால் பராசக்தி ஏவிஎம், அந்த பராசக்தியோட ஒரிஜினல் ப்ரொடியூசர் 2 பேர், ஏவிஎம் செட்டியார் ஒன்று, நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் சாமி 2 பேர். என் பண்ணி அந்த என்ஓசி வாங்கிட்டாங்க, சிவாஜி ஃபேமிலியில் வாங்கிட்டாங்க. டோட்டல் ரைட்ஸே வந்து வாங்கிட்டு இப்போ அந்த டைட்டில் எஸ்கேக்கு மட்டும்தான். அப்போ நடுவில் கொஞ்சம் இஷ்யூ போச்சு, அதெல்லாம் இப்போ சார்ட் அவுட் ஆகிட்டு இப்போ பராசக்தி வந்து எஸ்கேவோட படத்துக்கு எஸ் எல்லாமே முடிஞ்சு. அது என்ஓசி டோட்டலாக அவங்க கையில் வச்சுருக்காங்க, சுதாவும் வச்சுருக்காங்க. ஓகே. இப்போது பராசக்தின்ற டைட்டில் தெலுங்கு வெர்ஷனுக்கு மட்டும் வைக்கிறார் விஜய் ஆண்டனி. இப்போது தமிழுக்கு வந்து சக்தி திரும்புன்னு சொல்லி மாற்றி வைக்கிறாங்க மாற்றதை. அதில் கொஞ்சம் வரதான் செய்யும், அப்படி இப்படின்னு ஒரு கேப் விட்டால் பண்ணிடலாமேங்கிறது தான். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 5 வருஷம் தான் ஒரு டைட்டில் வேல்யூ. நீங்கள் அதுக்கடையில் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் யார் வேணாலும் வச்சுக்கலாம். பட் இவங்களுக்கு அந்த கதைக்கு பராசக்தி ரொம்ப ஆப்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க, வச்சுருக்கேன். ஏன்னா பவர்ஃபுல் டைட்டில், சாதாரண டைட்டில். நம்ம சிவாஜி அவர்கள் நடித்த படமாச்சு அது. ஓகே சார். சார் இப்போ சூர்யா அவர்கள் அவருடைய ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து லைனப்பில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய இயக்கத்தில் ரெட்ரோ அந்த படம் இருக்குது. ஸோ அந்த படம் எந்த மாதிரி படமாக வந்து வரப்போகுது சார்? கார்த்திக் சுப்ராஜ் வந்து எப்பவுமே ஒரு ஜோனில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பீஸா ஜிகரத்தில் எடுத்துங்க, ரஜினி சாரே ஒரு மாசாக காமிச்சார் பேட்டை படத்தில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 80s ரஜினியை பார்த்ததுமே நமக்கு இருந்துச்சு. சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் உடனே ஷார்ட் பீரியட்லேயே கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒரு கதை சொன்னோன்னா ரொம்ப பிடிச்சி போய் உடனே படம் பண்ணிட்டாங்க. அது இப்போ May 1 ரிலீஸ். அருமையான ஒரு லவ் சப்ஜெக்டோட ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரியே வருவார் அந்த படத்தில். பார்த்தீங்கன்னா இதில் ரஜினிகாந்தோடைய ஜானி படத்துடைய லவ் ட்ராக் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜானின்னு தான் வச்சாங்க டைட்டில். சரி வேண்டாம், ரஜினி சாருக்கு எப்பவுமே அவர்களும் சில படங்கள் இருக்குது, மாற்ற வேணாம்னு சொல்லி தான் ரெட்ரோன்னு மாற்றினாங்க. அது அருமையான படம் வந்திருக்காது. May 1 ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து ரெட்ரோ அதுவும் வந்து மாசம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஜே பாலாஜி அவருடைய படங்கள் வேற இருக்கு. ஸோ இதை தாண்டி சூர்யா அவர்கள் வந்து மலையாளத்தில் நம்ம பேசல் ஜோசப் அவர் கூட ஏதோ படம் பண்ண போறாருன்னு பேச்சுவார்த்தை போதுங்க, அது உண்மைங்களா? அது சூர்யாவுடைய சொந்த படம் தான் அது. கதை ரொம்ப அவர் இப்போ வந்து கதைக்கு வந்து ரொம்ப தேடிட்டு இருக்காரு சூர்யா. கங்குவாவுடைய மிகப்பெரிய டிசாஸ்டர்னால கதை இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது, கோடியில் இறக்கவும் முடியாது. சூர்யாக்கா படம்ல கதைக்குள்ளே சூர்யா தான் ஓடும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். சிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா கதைக்கு இருந்ததுனால ஹரி அவர். அதனால் வந்து கதை அவருக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அந்த பேசில் ஜோசப் சொன்ன கதையை வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நம்ம உடனே படம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஜோனன் தான். ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரி எப்போன்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு கதைக்களத்தோட யதார்த்தமான சொல்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இந்தியா லெவலில் இல்லை பணம் சம்பளம்லாம் இங்கே அதிகமாக வந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால் பணம் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் திறமை வேணும், கதைக்களம் வேணும்னா மலையாள இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா கமல் இங்கே பண்ணியிருக்காங்க, எல்லாமே ரவுண்ட் அப் போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ சூர்யா கூட அந்த கதைக்காக தான் ஓகே பண்ணி அவரே ஓன் பிக்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணி இப்போ இமிடியேட்டாக பண்ண போகிறாங்க. இப்போ ஆர்ஜே பாலாஜி முடிஞ்சோடனே இமிடியேட்டாக அது ஸ்டார்ட் பண்ண. ஓகே சார், அவரோட இந்த 2 ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் மலையாளம் அதை தாண்டி ஏதாவது இருக்குங்களா, இல்லை அது வரைக்கும் தான் இருக்குங்க? இல்லை இருக்குது, அவருக்கும் லிஸ்ட்டில் இருக்குது. இல்லை இருக்கு அதெல்லாம் ஒன்றும் மாற்றமே கிடையாது. வாடிவாசல் அது எப்போ வரோன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க எல்லாருமே, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். சூர்யா வேட்டி கட்டின சூர்யாவை பார்க்கலாம் நீங்கள். பேண்ட் ஷர்ட்டை போட்டு மாடர்ன் இருந்த சூர்யாவோட ரெட்ரோவில் நீங்கள் பார்க்குற சூர்யா ஸ்டைலாக ஒரு மாதிரி மாசாக இருப்பார். அப்படியே வாடிவாசலில் கட் பண்ணிங்கன்னா ஒரு சட்டை போட்டு வேட்டியை மடிச்சுக்கிட்டு உள்ளே இறங்கி அடிக்கிற ஒரு கேரக்டர். கிராமத்து இளைஞனா ஒரு யதார்த்தம். அவர் யதார்த்தம் ரொம்ப லைக் பண்ணான்னு சொன்ன பார்த்தீங்களா, மலையாளத்தில் போனது காரணமே கதைக்கெல்லாம் யதார்த்தம் தான். இந்த வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் வரப்போ அந்த வாடிவாசல் வந்து ஒரு அருமையான ஒரு கதை அது. ஸோ கிராமத்து இளைஞன் எப்படிலாம் இருப்பான், அந்த வீரனாக இருப்பான் அப்படிங்கிறதான மண் வாசனையோட வந்து வெற்றிமாறன் ஸ்கிரிப்ட் பண்ணி அது தள்ளிக்கிட்டே போச்சு. ஆனால் இப்போ இமிடியேட்டாக. ஸோ இதை தாண்டி நம்ம ப்ரொடியூசர் தில்ராஜ் அவர்கள் அவருடைய ப்ரொடியூஸ் பண்ண கேம் சேஞ்சர், ஸோ அந்த படம் அந்த அளவுக்கு ஓடலை. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து அவர் வீட்டில் ரைடு வந்து பெரிய லாஸ் ஆச்சு. ஸோ இப்போ அவர் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாருங்களா ஓரளவுக்கு? இப்போ ஓகேங்களா? இப்போ பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுறாங்க, கலெக்ஷன்ஸு ஒன்றும் வரலை. கலெக்ஷன் வரலைங்கிறத சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை.
எனக்கு வந்து இவ்வளோ 250 கோடி கலெக்ஷன் ஆகிடுச்சு 5 நாள் 6 நாளுங்கும் போது ஐடி பார்க்குறாங்க. இவ்வளோ பணம் வந்திருக்கா, சரி உள்ளே போயிட்டு வரோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்ட்டு உள்ளே போகிறாங்க. அதில் நிறைய ரைடர் ரொம்ப அப்செட் ஆனார். அல்லாத குறை இருக்குது. கேம் சேஞ்சர்லாம் மிகப்பெரிய தோல்வி. கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோடி ரூபா வரைக்கும் அவர் மிஞ்சி போனால் 100 கோடி கூட வந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு டென்ஷன் எமோஷனல் இருக்கும்போது தான் பொங்கலுக்கு இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம தெலுங்கில் வெங்கடேஷ் ஹீரோ வச்சு ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி அவங்க சௌத்ரி இவங்களாம் பண்ணி சங்கராந்தி அப்படின்னு சொல்லி ஒரு படம். கேம் சேஞ்சர் தான் ஓடும், நமக்கு பல கோடியில் அள்ளித்தரும். அது ஏதோ சும்மா ஒரு ஜோனல் ஒரு சின்ன பட்ஜெட்டில் மாதிரி பண்ணலாம். பட் அதுவும் பெரிய பட்ஜெட் தான். அது கதை பெருசு கிடையாது. அதனால் அப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சார். எப்போவுமே சினிமாவில் நம்ம போடுற கணக்கு ஒன்று, நடக்கிற கணக்கு ஒன்று இருக்கும். கேம் சேஞ்சர் என்ன எதிர்பார்த்தது அட்டர் ஃப்ளாப். பல கோடியில் இழந்து நடுத்தருக்கு வராத குறையாயிட்டார் அவர் தில்ராஜ். ஆனால் எது சுமாராக போகும்னு நினச்ச ஒரு படமோ அந்த படம் தூக்கி அடித்து இன்றைக்கி ஒரு 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி மிகப்பெரிய ஒரு பிரேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் போன காசெல்லாம் வந்து அதில் கிட்டத்தட்ட ரெக்கவரி பண்ணி எடுத்துட்டாரு. எடுத்தனா இப்போ கொஞ்சம் சால்வ் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து இந்த பெரிய பட்ஜெட் படம் சும்மா மலையில் வந்து ஒரு 20 கோடி செட்டு போடலான்னா போக மாட்டார் இனிமேல். இல்லை ஸோ இந்த படம் சின்ன படமாக இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட்டு கிடையாது. எப்பவுமே கதை தான் முக்கியம். நான் சொல்கிற ஒரு விஷயந்தான். இந்த இதில் வந்து வெங்கடேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணுறதுல கதை நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெட்டைவால் குருவி, கமல் பண்ண படம் தென்னாலி இதெல்லாம் வந்து உல்ட்டா பண்ணி பண்ண மேட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஒரு கமர்ஷியலாக ஜாலியாக போச்சுன்னா ஓகே. ஸோ அதில் விட்ட காசை வந்து இதில் எடுத்துட்டாரு தில்ராஜ். கேம் சேஞ்சரில் நம்ம சங்கர் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணாரு. இந்தியன் 2 அது அந்த அளவுக்கு லாஸ் ஆயிடுச்சு. அதை தாண்டி இப்போ இந்த படமும் லாஸ் ஓரளவுக்கு ஓடலாடும் போது அடுத்தது இந்தியன் 3 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட படைப்பில் அடுத்தடுத்து ஏன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லாமல் அது லாஸ் ஆகிற மாதிரி கதையம்ஸ் அப்படி இருக்குங்களா, இல்லை வேற ஏதாவது ரீசனாக இருக்குங்களா? இல்லை, அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் நிறைய இருந்தது சங்கர் சாருக்கு. ஃபேமிலி டென்ஷன் ஒரு பக்கம் ரொம்ப ஓவர்லோட். அந்த டென்ஷனோட தான் இந்தியன் 2ல் பண்ணும்போது நிறைய ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஒரு டேமேஜ் ஆச்சு. அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 வந்து இன்னொரு 20 நாள் ஷூட் இருக்குது. அதை எடுத்தால் தான் 3 ரிலீஸ் ஆக முடியும். தியேட்டருக்கு வரதா ஓடிடிக்கு வரதா எனக்கு டிசைட் பண்ணலை. அது லைக்காக தான் முடிவு பண்ணணும். செலவு பண்ணலாமா, செலவு பண்ணாமல் இருக்கிறத மட்டும் நீ எடிட் பண்ணி ஒரு ஃபுட்டேஜாக கொடுங்க நம்ம ரிலீஸ் பண்ணலாம்னு ஐடியா பண்ணுவாங்க. இனிமேல் தான் தெரிய வரும். கேம் சேஞ்சரும் அதுவும் பண்ணும்போது அவருடைய கேரியரில் வந்து அவர் சில அது ஓன் ப்ராப்ளம் நிறையா இருந்ததுனால கதைக்குள்ளே வந்து போக முடியல. அப்போ தான் கேம் சேஞ்சர் உடனே நமக்கு ஒரு ப்ராசஸ் வருதுங்கும் போது தான் கதை அவர் கதை கிடையாது. கார்த்தி சுப்ராஜ் கதை. அவர்கிட்ட உடனே கதை கேட்கும்போது அவர் புதுசாக கதையை உருவாக்கி தரதுக்கு நேரமும் இல்லை. அவர் சங்கர் பண்ண 4 படத்தையே ஒரு 4 விதமாக எடுத்து தான் கேம் சேஞ்சர் கதை கொடுத்து சரி பண்ணிடுவோன்னு பண்ணினாங்க. அந்த இன்சிடென்ட்டில் வந்து கேம் சேஞ்சரு, இந்தியன் 2, இந்தியன் 3 இந்த ஒரு பெரிய டென்ஷனில் கதைக்குள்ளே வந்து சங்கர் உள்ளே போக முடியல. அந்த கவனம் செதறுது அவருக்கு. அதனால தான் இது பாதி அது பாதி எடுத்தார். ரெண்டுமே ஃப்ளாப். ஸோ எப்போயுமே ஒரு ட்ராவல் பண்ணும்போது அதில் முழுமையாக போனால் தான் சக்ஸஸ் கொடுக்க முடியும். நீங்கள் பாதி ட்ராவல் பண்ணி பணம் வருதுங்கிறதுக்காக போனோம்னா ரெண்டுமே ஃப்ளாப் ஆச்சுன்னா அடுத்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. சங்கருக்கு வந்து அடுத்த ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் யாருமே கிடையாது. அவர் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணாதான். ஓன் ப்ரொடக்ஷனில் வந்து 300 கோடி பட்ஜெட் பண்ணுவார்னா பண்ண மாட்டார். ஒரு பாட்டுக்கு 25 கோடி செலவு பண்ணுறார், 4 பாட்டுக்கு 100 கோடி பண்ணுறாரு. இந்த 25 கோடியில் அவர் பேண்டில் சொந்தமாக வந்து 10 கோடி தான் படம் பண்ணும். ஸோ இப்போ அவரே ப்ரொடியூஸ் பண்ணாதான். இந்த வேல்பாரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா 500 கோடிக்கு மேலே பட்ஜெட் அது. இப்போ யார் பண்ணுவா, சங்கரை நம்பி யார் பண்ணுவா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. திரும்பி சொதப்பிட்டா என்ன பண்ணுறது? ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணி வேல்பாரி ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ப்ரொடியூசர் இல்லாமல் இப்போ அப்படியே இப்படி திணறிட்டு இருக்காரு. இந்த ஹீரோயின் வந்து திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு காசிப்பான விஷயம் போகுது. பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல நம்ம த்ரிஷா அவர்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ படங்கள்லாம் பயங்கரமாக லைனப்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதை தாண்டி அவங்க வந்து திடீர்னு நான் சினிமா விட்டு விலக போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த ஒரு விஷயம் போகுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து டிவிக்கு கட்சியில் வந்து சேர போகிறாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு விஷயம் போகுது. ஸோ இது காசிப்பா, இது உண்மைங்களா, அதை சொல்லுங்க. இல்லை, படம் பண்ணுறதை கம்மி பண்ணுறத ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க அவங்க. நான் அவங்க மதர் தான் இல்லை, நீ படம் தான் பண்ணணும், கண்டினியூவாக பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு அதில் வந்து இஷ்டம் இல்லை. இப்போ விஜய் சார் இப்போ படம் பண்ணுறது கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டு அரசியலுக்கு போகிறார். இவங்க படம் இது வரைக்கும் பண்ணது போதும். ஏன்னா ஒரு டாப் லீடிங்கில் இருக்கும்போதே விலைக்கு போனோம்னா இந்த கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபீல்டு அவுட் ஆகி மார்க்கெட் இல்லாமல் அக்கா கேரக்டருக்கு வர்றீங்களா, அன்னி கேரக்டருக்கு வர்றீங்கன்னு கேள்வி கேட்டு இதோட நம்ம அதெல்லாம் ஒதுங்கணும்னா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் டிவிகேல போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க நல்ல நண்பர்கள். விஜயும் த்ரிஷா நண்பர்கள் தான். ஸோ நட்புக்காக சில விஷயங்கள் விஜய் பண்ணலாம். இப்போ எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா ஒரு நல்ல நட்பாக இருந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலு இவங்க தனிமையில் இருக்காங்கன்னு சொல்லி கஷ்டம்னா டக்குன்னு 80s கூப்பிட்டு பண்ணாங்க. கட்சியிலேருந்து பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. அதே மாதிரி விஜயுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலரோ இல்லை மகளிர் இன்னைக்கு தலைவியாவோ த்ரிஷா ஆகலாம். அது யார் வேணாலும் ஆகலாம். அவங்க நடிகர் விஜய் அப்படின்ற கேள்விக்குறியெல்லாம் இங்கே இடமே கிடையாது. திறமை இருக்குது, சேர்றவங்க கெப்பாசிட்டி இருக்கா? த்ரிஷா கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா பணம் இருக்குது, ஃபேன்ஸ் இருக்குது, பப்ளிக்கில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது.
அவங்கள சேர்த்து அவங்களுக்கு ஒரு கூட்டம் வரும். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் வந்து டிவிக்கில் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் சேர்க்கிறாரா சேர்க்கலையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்ப இது வந்து காசிப்பா மாறுமா உண்மையா மாறுமான்றது தெரியல. Yes. ஆனா வந்து அவங்க சினிமா விட்டு போறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வருத்தமான ஒரு விஷயம் தான். அப்படி தேவதை மாதிரி இருக்காங்க பொன்னியின் செல்வன். கண்டிப்பா. விட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் பார்க்கலாம் போறாங்களா என்ன, ஏன்னா எல்லா முடியுமே அவங்க கீழே தானே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். சீரியஸா வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தெரியுது, ஆஹா சினிமாவில் இவ்வளோ இருக்கு போல அப்படின்ட்டு. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.